நண்பர்களே, இப்பலாம் ரேஷன் கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா? இல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயி, நம்ம தாலுகா ஆபீஸ்ல குடுத்து நேர்லயே போய் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்க. நான் சொல்ற மாரி நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க. 15 நாள்ல உங்க வீட்ல ரேஷன் கார்டு இருக்கும். அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா, ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், வீட்டு வரி ரசீது 1, கரண்ட் பில் ஜெராக்ஸ் 1, கேஸ் புக் ஜெராக்ஸ். இந்த 4 ஜெராக்ஸையும் எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது தாலுகா ஆபீஸ் இருந்துச்சுன்னா அங்க குடுங்க. குடுத்து அப்ளை பண்ணுங்க. 15 நாள்ல உங்க வீட்ல ரேஷன் கார்டு இருக்கும். நான் சொல்ற மாரி பண்ணுங்க. இப்போ நெறைய பேரு எங்க வீட்ல வந்து மொபைல் இருக்குது, எங்க வீட்ல லேப்டாப் இருக்குது அப்படின்னு ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. 10 நாள்ல எங்க வீட்ல ரேஷன் கார்டு இருக்கும் அப்படின்ட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு 10 நாள்ல ரேஷன் கார்டு வராது. 7, 8 மாசம் ஆகி இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு. சில டைம் வந்து 7 மாசத்துக்கு அப்புறம் ரிஜெக்டட் அப்படின்னு வரும் ஆன்லைன்ல. மறுபடியும் நீ வந்து அப்ளை பண்ணணும். அதெல்லாம் வேஸ்ட். நீ நேரடியா போய் தாலுகா ஆபீஸ்ல இந்த 4 ப்ரூஃப் சொன்னேன்ல, இத கொண்டு போய் குடுத்து நீ அப்ளை பண்ணு. உனக்கு 10 நாள்ல ரேஷன் கார்டு இருக்கும். இப்போ நம்ம ரேஷன் கடையில இருந்து நம்மளுக்கு மாசம் மாசம் இந்த ரேஷன் அரிசி வருது. அதுக்கப்புறம் இந்த மாசம் மாசம் வந்து இந்த பெண்களுக்கு ரூ. 1000 பணம் வருது. இதெல்லாம் நம்ம எத பேஸ் பண்ணி இருக்கு? இந்த ரேஷன் கார்ட பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால எல்லார் வீட்லயும் ரேஷன் கார்டு இருக்கணும். நான் சொல்ற மாரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க. 10 நாள்ல உங்க வீட்ல ரேஷன் கார்டு இருக்குங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் அந்த வீடியோவ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் மீட் பண்றேன். பாய்.